நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஏமா கவலையா உட்காந்துருக்கீங்க? ஒன்னும் இல்லம்மா. உங்களை யாராவது திட்டினாங்களா? வேலைக்கு போன இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல. அப்புறம் என்ன கவலை? என்கிட்ட ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? மேலூர் கோயில்ல நடந்த விஷயத்த பத்தி நான் வேலைக்கு போற இடத்துல இருந்த ஆட்கள்லாம் பேசினாங்க. நாம அங்க போன விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. கடவுளுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஒண்ணுதானே. வேதா எப்பவும் கேக்குற கேள்விதான் இது. அதெல்லாம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. இனிமே எல்லாரும் சேர்ந்து பரிகாரத்தை யோசிப்பாங்க. அப்போ நம்மள பத்தி தான் சொல்லுவாங்க. அப்படி சொன்னா நம்மளுக்கு தண்டனை கொடுப்பாங்களா? எனக்கு தெரியாது. தண்டிச்சாலும் நாம என்ன பண்ண முடியும்? தாங்கித்தான் ஆகணும். தோணிக்காரரோட வேஷத்துல வந்தது பரமசிவனா இருந்தா, சன்னியாசி அம்மா சொல்றது நிஜமா இருந்தா நம்மளுக்கு ஒன்னும் ஆகாதுமா. வேதா எப்பவும் உன் கூட இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மனுஷங்களுக்கு இடையில இருக்கிற வேறுபாடெல்லாம் உனக்கு தெரியாது. நாம கேள்விப்படுறது மட்டும் இந்த உலகம் இல்ல, அதையும் தாண்டி நிறைய யோசிப்பாங்க. சரிஞ்ச சிவலிங்கம் நேரானா அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லையே. அது நேரா நிமிந்தாதானே. கடவுளால எல்லாம் முடியும்ல. கடவுளை எல்லாம் நீ கிண்டல் பண்ணக்கூடாது. குழந்தைங்களோட தோழர்கள் தானே கடவுள்கள். அப்படி வேதா எனக்கு சொல்லியிருக்கா, சன்னியாசி அம்மாவும் சொல்லியிருக்காங்க, தோணிக்காரர் வேஷம் போட்டு வந்த கடவுளும் சொல்லியிருக்காரு. நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கலாமா, அப்புறம் அங்க வந்த பிரச்சனை எல்லாம் போயிடுமா. கடவுளே எங்களை தண்டிச்சிடாதீங்க. என் அம்மாவோட கவலைய போக்கி வைங்க. எங்களுக்கு உங்களை தவிர வேற யாருமே இல்ல. எத்தனையோ நாடுகளுக்கு பயணம் செஞ்சவன்னா, எத்தனையோ கோவில்களுக்கும் போயிருக்கேன். என்னுடைய மனநிலைமைக்கு ஒரு பிரச்சனை வந்தப்ப அதுக்கு பரிகாரம் கிடைச்சது இந்த வாசல்ல தான். அந்த அதிசயத்தை என்னால இந்த ஜென்மத்துல மறக்க முடியாது. மேலூர் சிவன் கோவிலுக்காக என்ன வேணா செய்ய நான் தயாரா இருக்கேன். இங்க இருக்கிறவங்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்காங்க. நன்றி எல்லாம் எனக்கு வேண்டாம், எல்லாம் அந்த பரமேஸ்வரனோட அருள். சிவசிவா. கடவுள் அவரோட சக்திய இழந்திருக்காரு. சரிஞ்சு போன இந்த சிலை பழைய நிலைமைக்கு வராம மேலூர் கோவில் பழைய நிலைமைக்கு வராது. கடவுளுடைய கோபத்துக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நீங்களே சொல்லுங்க. காரணம் நிறைய இருக்கு. ஒண்ணா சொல்றதுனால பிரயோஜனம் இல்ல. அசுத்தம் போகணும், சில பழைய நிலைமைக்கு திரும்பவும் வரணும். கயிறு கட்டி யானையை வச்சு இழுத்து பார்த்தாங்க, இருந்தும் இதை நேராக்க முடியல. நீங்க உங்க பலத்தை காமிக்கிறது கடவுள் கிட்ட. இவ்வளோலாம் பண்ணதுக்கு அப்புறமும் சில பழைய நிலைமைக்கு வரலன்னா அதுக்கு அர்த்தம் கடவுளுடைய கோபம் உச்சத்துல இருக்குன்னு தான். இது இப்படியே தொடர்ந்தா இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுல இருக்கிறவங்களுக்கும் நிறைய பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்பயே அதுக்கான அறிகுறிகளை பார்த்திருப்பீங்களே, இல்லையா? ஆமா, நிறைய அறிகுறிகள் பார்த்தோம். எல்லாமே அழிவுக்கான அறிகுறிகள் தான். பரிகாரம் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க ஜோசியரே. மக்கள் எல்லாம் மனசுல கவலையோட இருக்காங்க, அப்படிதானே? ஆமா ஆமா. தவறு எதுவா இருந்தாலும் சரி பண்ணிடலாம், நீங்க சொல்லுங்க. என்னங்க ஐயா? விஷயம் கொஞ்சம் கொடூரமா இருக்கு. பிரசன்னத்துல தெரியறதா சொல்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
விஷயம் எதுவா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. பரமேஸ்வரனுக்காக தன்னோட உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கிற ஒருத்தர், சிவபெருமானோட தீவிர பக்தர், தன்னோட கழுத்துல கயிறை கட்டி சிவலிங்கத்தை இழுத்து நிக்க வைக்கணும். அதுதான் பரிகாரம். நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா? பக்தியோட உச்சத்துல இருக்கிற ஒருத்தர் தன்னுடைய கழுத்துல கயிறை கட்டி சிவலிங்கத்தை இழுக்கணும். இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். பரிகாரத்தை செஞ்சுதானே ஆகணும். தினமும் எல்லா நேரமும் சிவனை பூஜிக்கிற நம்ம பூசாரிய விட இதுக்கு தகுதியானவங்க வேற யார் இருப்பாங்க? இல்ல, அது என்ன நினைச்சு நிச்சயமா அவர் பக்தர்னு சொல்லிருக்க மாட்டாரு. ஏன்னா அப்படி ஒரு செயல் நடக்கும்போது நானும் இங்க இருக்கணும் இல்ல. அதுவும் சரிதான். ஆ, ஆ. உண்மையான பக்தி இருக்கிற யார் வேணாலும் முன் வரலாம். மேலூர் கடவுளுக்காக இந்த செயலை செய்ய போறது யாரா இருந்தாலும் அது புண்ணியம். உன்னால முடியுமா? என்னால முடியாதுங்க ஐயா. நீ? என்னாலயும் முடியாதுங்க. இல்லைங்க, என்னால முடியாது. நீ? முடியாதுங்க ஐயா. யாரும் தயாரா இல்ல. இப்ப என்ன பண்றது? கோவிலோட இந்த நாட்டோட கஷ்டத்தை மனசுல வச்சு என்னோட அபிப்பிராயத்தை சொல்றேன். அத செய்ய முடியுமான்னு நீங்க பாருங்க. நீங்க சொல்லுங்க. இந்த கோவில் வாசல்ல உங்க எல்லார் முன்னாடியும் அதிசயம் பண்ண ஒரு குழந்தை இருக்கா. அந்த குழந்தை தான் எனக்கு மருந்து கொடுத்து என்னை குணப்படுத்தினா. கடவுள் என்னை குணமாக்குற பொறுப்பை அந்த குழந்தை கிட்ட ஒப்படைச்சாராம். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? கடவுளுக்கு அவ்வளவு பிரியமான பக்தர் வேற யாரும் இல்லைன்னு தானே. இந்த செயலையும் அதே பொண்ணை வச்சு செய்யறது தானே நல்லது. அதிசய சக்தி படைச்ச அந்த குழந்தையால இதுவும் முடியும்ல. நீங்க சொன்னதெல்லாம் நிஜம்தான். இருந்தாலும் சின்ன குழந்தையாச்சே. ஐயா சொன்னதுல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தோணுது. அந்த குழந்தையால இது முடியும் பூசாரி. அவளால மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும். பக்தியுள்ள ஒரு குழந்தை முயற்சி பண்ணும்போது கடவுளுடைய கோபம் தணிஞ்சிரும்னு தான் எனக்கு தோணுது. வேற எந்த வழியும் இல்லைன்னா அப்படியே ஆகட்டும். விஷயத்த சொல்ல அந்த குழந்தையோட அம்மா கிட்ட நான் ஆளை அனுப்பி வைக்கிறேன். மனசுல எந்த நிம்மதியும் இல்ல. நேர்ல பார்க்கும்போது மக்கள் சொல்றது எல்லாமே புகார் தான். என்னோட அண்ணன் தேசமங்கலத்தோட அவமானமா மாறிட்டாரு எல்லா விதத்திலையும். மல்லியம்மா, இங்க யாராவது வந்தாங்களா? மேலூர் கோயில இருந்து ஆளுங்க வந்திருந்தாங்க. நீங்க வரேன்னு சொன்னீங்களா? சொன்னேன். கடவுளோட விஷயமாச்சே, இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்க போக வேண்டாம். இது சித்திரபாண்டையாவோட சதியா இருக்கும். ஐயா குட்டிமாவை கொல்றதுக்கு பண்ண சதியா இருக்கும். போகாம இருக்க முடியாதேம்மா. கடவுளோட சக்தி போயிருக்குன்னா அதுக்கு எல்லாரும் சேர்ந்து நம்மள தான் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா போய் தானே ஆகணும். அப்பா என்கிட்ட சொன்னாரு. அப்பாவுக்கு தெரிஞ்சவங்களும் சொன்னாங்க. இது எல்லாரும் சேர்ந்து நடத்துற சதி. போகாதீங்க மல்லியம்மா. குட்டிமா, நீ அம்மா கிட்ட சொல்லு. நீ எப்பவும் என்கிட்ட சொல்லுவல, கடவுளுக்கு யார் மேலயும் பகை இல்லைன்னு, எந்த சதிக்கும் கடவுள் தொண போக மாட்டாருன்னு. அப்ப நம்ம போனா என்ன? நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா குட்டிமா? நீங்க போனா அப்புறம் என்னால குட்டிமாவை பார்க்க முடியாது. நீ பயப்பட வேண்டாமா. குட்டியம்மாக்கு எதுவும் ஆகாது. கோயிலுக்கு போய் அவங்க கால்ல விழுந்து நான் சொல்லுவேன், குட்டியம்மா கழுத்துல கயிறு போடக்கூடாதுன்னு. பதிலுக்கு என் மேல கயிறை கட்டி நான் அதை இழுத்துக்கிறேன்னு. வேண்டாமா. நீ பயப்பட வேண்டாம். உன்னோட அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உனக்கு வேதா இருக்கா, வேதாவோட அப்பா இருக்காரு, சன்னியாசினி அம்மா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. நீங்க போக நான் ஒத்துக்க மாட்டேன். இது கடவுளோட முடிவா இருந்தா நான் கண்டிப்பா போவேன். என் தேசமங்கலத்து அம்மா மேல சத்தியம்.
நான் போய் சன்னியாசினி அம்மா பார்த்துட்டு வரேன். இது என்னன்னு கேட்டுட்டு வரேன். வேண்டாம் வேதா குட்டி. வேணும். நல்லவங்களுக்கு ஆபத்து வராதுன்னு சன்னியாசினி அம்மா தான் எப்பயும் சொல்லுவாங்க. அப்புறம் எதனால இப்படி ஆச்சுன்னு கேட்கணும்ல. போகலன்னு முடிவு பண்ணிட்டா அங்க இருந்து ஆளுங்க வருவாங்க, நம்மள புடிச்சிட்டு போயிடுவாங்க. அதை விட நல்லது நாமளே தைரியமா முன் வந்து கடவுள்கிட்ட போறது தானே. எதுவும் சொல்ல வேணாம், நான் சன்னியாசினி அம்மா பார்த்துட்டு வரேன். குட்டி அம்மா, நான் இப்ப வந்துடுறேன். என்ன? அவங்க நம்மள கொன்னுடுவாங்களாமா? குட்டிமா, நீ போய் கடவுள்கிட்ட வேண்டிக்கோ. கடவுளோட ஆசை என்னவோ அதுவே நடக்கட்டும். நம்மளோட மரணம் தான் கடவுளோட விருப்பம்னா அது நடக்கட்டும். போமா. கடவுளே, நாங்க எந்த தப்பும் பண்ணல. உங்களோட சிலைய இங்க நிரூபணதுனாலயா அம்மாவுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? அப்படின்னா எங்களை மன்னிச்சிடலாம்ல. நாங்க புத்தி இல்லாம தானே செஞ்சோம். நாங்க பாவம் தானே கடவுளே. தேசமங்கலத்தம்மா. அப்பா, அப்பா, அப்பா. என்னாச்சுமா? மல்லியம்மா கிட்டயும் குட்டிமா கிட்டயும் கழுத்துல கயிறு கட்ட சொல்லிருக்காங்க. நீ கவலைப்படாம இரு. என்னால எப்படிப்பா முடியும்? இது சித்திரபானு ஐயாவோட சதி தானே. மல்லியம்மாக்கும் குட்டிமாக்கும் வேணும்னு சதி பண்றாரு தானே. அவங்க 2 பேரையும் அழிக்க சித்திரபானு ஐயா எவ்வளவோ முயற்சி பண்ணாரு. இருந்தாலும் அவரால் அவங்கள எதுவும் பண்ண முடியல. நான் சன்னியாசினி அம்மாவை தேடி போனேன். சன்னியாசினி அம்மாவை காணோம். நீங்க கொஞ்சம் வாங்கப்பா. மல்லியம்மா கிட்ட சொல்லி புரிய வைங்க. கண்டிப்பா போக கூடாதுன்னு கட்டாயப்படுத்துங்க. கடவுளோட வாசலுக்கு போக மல்லி முடிவு பண்ணிருக்கான்னா அதை யாராலும் மாத்த முடியாது. அப்பா, என்னோட குட்டிமாக்கு எதுவும் ஆகாது இல்ல? அம்மா, குட்டியம்மா போறது பகவானோட வாசலுக்கு. நடக்க கூடாதது எதுவும் அந்த வாசல்ல நடக்காதுங்கிற நம்பிக்கையில தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீ ஒண்ணு பண்ணுமா, குட்டியம்மாவுக்காக தேவி கிட்ட வேண்டிக்கோ. அம்மாவால முடியாதது எதுவுமே கிடையாது. நீ போமா. தேசமங்கலத்தம்மா, என்னோட குட்டிமாக்கு எதுவும் ஆக கூடாது. மல்லியம்மாக்கும் குட்டிமாக்கும் சதி பண்றவங்களுக்கு உங்க சக்தியால புரிய வைங்கம்மா. அவங்க 2 பேரையும் நீங்க காப்பாத்துனீங்கன்னா நான் உங்களுக்காக விரதம் இருக்கேம்மா. காப்பாத்துங்க தேசமங்கலத்தம்மா. அப்பா, நான் போய் சன்னியாசினி அம்மா பாக்குறேன். போ, மல்லியம்மா கிட்ட சொல்லு மனசை அமைதியா வச்சுக்கோங்கன்னு. அம்மா தேவி, நீங்க தான் காப்பாத்தணும். ஐயா, ஐயா, ஐயா. குட்டியம்மாவை பத்தி தான் ஐயா. மேலூர் கோயில நடக்க போற தண்டனையில இருந்து நீங்க அவளை விடுவிக்கணும். தப்பு. மேலூர் சிவன் கோவில்ல நடக்க போறது தண்டனைன்னு யாரு சொன்னது? அது காட்டுவாசியான மல்லியோட பொண்ணுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் இல்லையா? இத பார், சிவலிங்கம் சரிஞ்சிடுச்சுன்னு அத்தனை பேரும் கவலையா இருக்காங்க. அத சரி பண்ண வர்றவங்கள அவங்க கடவுளாத்தானே நினைப்பாங்க. அந்த குழந்தைக்கு இந்த பெருமையை கொடுத்த என்ன புண்ணியமான்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? ஐயா, அந்த பொண்ணு அவளோட அம்மாவும் எந்த தப்பும் பண்ணல. அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு இந்த தண்டனையை கொடுக்கறீங்க? இந்த விஷயத்துல இருந்து குட்டியம்மாவை விடுவிச்சீங்கன்னா? விடுவிச்சேன்னா சொல்லு பிரியம்பதா, எனக்கு என்ன தருவா? உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். யாருக்கு வேணும்?
எந்த ஒரு புண்ணிய காரியமும் பண்ணாத சித்திரபானுவுக்கு ஒரு புண்ணியமும் வேணாம். பிரியம்பதாவோட கோரிக்கையை நான் ஏத்துக்கிறேன். அதன்படி நான் எடுத்த எல்லா முடிவையும் நான் மாத்திக்கிறேன். அந்த குழந்தை சந்தோஷமா சிரிச்சு விளையாடட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா என்னோட ஆசை என்னாச்சு? நாட்டிய மண்டபத்துல நான் தனியா உன்னோட நாட்டியத்தை பார்க்கணுங்கிற ஆசை. அது நடக்குமா? காட்டுவாசியான மல்லி மேலையும் அவ பொண்ணு குட்டியம்மா மேலையும் பிரியம்பதா எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். அந்த குழந்தையோட உயிர் போனா பரவாயில்லையா? பிரியம்பதாவால அவளை காப்பாற்ற முடியும்னா அது ஒரு புண்ணியம் தானே. யோசி. ஐயா, யாருக்கும் தெரியாம நான் பாத்துக்கிறேன். பிரியம்பதாவுக்கு தேசமங்கலத்திலேயே பணக்காரியாக கூடிய பாக்கியத்தை நான் தரேன். என்ன சொல்ற? போதும் நிறுத்துங்கய்யா. நீங்க இப்படி எல்லாம் பேசுறத கேட்கறதுக்காக நான் ஒண்ணும் இங்க வரல. அப்புறம் எதுக்காக இங்க வந்த? தேசமங்கல ராஜாவை விட பெரியவனான என்ன காட்டுவாசி பொண்ணு அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சு நாட்கள் ரொம்ப ஆயிடுச்சு. அவளை கொல்ல முயற்சி பண்ணும் போதெல்லாம் அதுக்கு தடையா உன்ன மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. ஒரு சன்னியாசினி, ஒரு கங்காதத்தன், இன்னும் பேரே தெரியாத நிறைய பேர். மனநிலை சரியில்லாம நான் இந்த ஊர்ல சுத்திக்கிட்டு இருந்தப்போ என்ன கேலி செஞ்சவங்க கூட்டத்துல நீயும் இருந்தல்ல. சூரியனுக்கு உதயமும் அஸ்தமனமும் இருக்கலாம், ஆனா சித்திரபானுக்கு அஸ்தமனமே இல்ல. கடைசி முறையா கேட்கிறேன், அந்த கொலையை என்ன செய்ய வைக்காம என்னோட ஆசையை நிறைவேற்ற கூடாதா? போதும் நிறுத்துங்க. நீங்கெல்லாம் மனுஷனே இல்ல, ராட்சசன். ஆமா, இந்த ராட்சசனோட உண்மையான உருவத்தை பார்க்க அந்த 2 பேரோட சேர்ந்து நீயும் மேலூர் சிவன் கோவிலுக்கு வந்து சேரு. அங்க பாரு, கழுத்துல கயிறு இறுக்கி அவ மூச்சு திணறி துடிச்சு 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 சாகிறத பாரு. கொன்னுடுவேன். அவளை கொன்னுட்டு தான் நான் அடங்குவேன். நீங்க திருந்தவே இல்ல. குணமானதுக்கு அப்புறமும் கூட நீங்க மறுபடியும் தப்புதான் பண்றீங்க. ஆனா ஒரு தடவை உங்களை தண்டிச்ச அந்த கடவுள் இப்பவும் இருக்குங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. கடவுள் இந்த அநியாயத்தை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாரு. நீங்க இப்படி நினைக்கிறதையும் குட்டியம்மாவோட வேண்டுதலையும் கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க, இதுக்கான தண்டனையை நீங்க அனுபவிப்பீங்க. கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற எல்லாருமே இந்த விஷயத்துல உங்களுக்கு எதிராக தான் இருக்காங்க. அப்படியா? அந்த காட்டுவாசி பொண்ணோட உயிரில்லாத உடம்ப உன்னோட குருகுலத்து வாசல்ல நான் கொண்டு வந்து போடத்தான் போறேன். அத நீ கண்ணார பார்க்கத்தான் போற. சன்னியாசினி அம்மா, 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 சன்னியாசினி அம்மா. சன்னியாசினி அம்மா, என்னாச்சு? வேதாவோட முகம் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? நான் ரொம்ப நேரம் கூப்பிட்டேன்ல, அப்போ சன்னியாசினி அம்மா எங்க போனீங்க? நான் ஒரு வேலையா போயிருந்தேன் வேதா. எதுக்காக வேதா என்ன கூப்பிட்ட? சன்னியாசினி அம்மா சொன்னது எல்லாமே போய். நீ என்ன சொல்ற வேதா? நீங்க தானே சொன்னீங்க நன்மை செஞ்சா நம்மளுக்கு நன்மை தான் திரும்ப கிடைக்கும்னு. அதுல இப்போ உனக்கு என்ன சந்தேகம்? மேலூர் கோவில நடந்த விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டீங்களா? அங்க என்ன நடந்துச்சுன்னு யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா? வேதா என்னன்னு சொல்ல. அங்க இருக்கிற சிவலிங்கம் சிலை சரிஞ்சிருச்சு. யார் யாரோ நிமித்த முயற்சி பண்ணும், நிமிர மாட்டேங்குது. அப்புறம் கடைசியில சித்திரபானு ஐயா அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியரை கூட்டிட்டு வந்தாரு. அவரு அந்த பிரச்சனைக்கு ஒரு பரிகாரமும் சொன்னாரு. சிவபெருமான ரொம்ப பிடிச்ச ஒரு பக்தர்
கழுத்துல கயிறை கட்டி இழுத்து சிவலிங்கத்தை நேராக்கணும்னு. அது ரொம்ப கஷ்டமாச்சேம்மா. அதுக்காக சித்திரபானு ஐயா யார தேர்ந்தெடுத்தாருன்னு தெரியுமா? யார? குட்டிமாவ. குட்டிமா என்ன தப்பு பண்ணா? குட்டிமா என் கூட இருந்து எல்லாருக்கும் உதவி பண்றாள, கடவுளை கும்பிட்டு அவருக்கு பூஜையும் பண்றாள. அதுக்கு கொடுக்கற கூலியா இது? நான் மல்லியம்மாவோட கால்ல விழுந்து சொன்னேன் அங்க போக கூடாதுன்னு. அப்போ மல்லியம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? கடவுள் முன்னாடி இறந்து போகிற ஒரு நிலைமை வந்தா அதுவும் புண்ணியம் தானேன்னு. என்னோட குட்டிமா இறந்து போயிடுவாளா சன்னியாசினி அம்மா? வாழ்க்கையில சோதனைகள்லாம் நிறைய வரும். ஆனா அதோட முடிவு எல்லாமே எப்பவும் நல்லதா தான் நடக்கும். நான் நம்ப மாட்டேன். இனிமே நான் யாரையும் நம்ப மாட்டேன். என் குட்டிமாக்கு ஏதாவது ஆச்சுன்னா எல்லா தெய்வத்தையும் நான் வெறுத்துடுவேன். அப்புறம் நான் கும்பிடவும் மாட்டேன், பூஜை செய்யவும் மாட்டேன். கோவப்படாதம்மா. உனக்கு இப்ப என்ன வேணும்னு சொல்லு. குட்டிமா எப்பவும் உன் கூடவே இருக்கணும், அவ்வளவுதானே? எனக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிகமா பிடிச்சது குட்டிமா மட்டும்தான். என்னால அவ இல்லாம இருக்க முடியாது சன்னியாசினி அம்மா. சன்னியாசினி அம்மா, மேலூர் கோவில் வரைக்கும் போறீங்களா? அப்புறம் நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா குட்டிமா கழுத்துல கயிறை போடக்கூடாதுன்னு? நீங்க போய் சொன்னீங்கன்னா அவங்க கேட்பாங்க. அது நடக்காதுமா. அப்படின்னா நீங்க இனிமேல் என் கூட பேச வேண்டாம். வேதக்குட்டிக்கு கடவுள் மேல இருந்த நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சா? அதே கடவுள் தானே மல்லியோட வீட்ல குட்டிமா கூடயும் உன் கூடயும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு போனது. அதே கடவுள் தானே அவங்கள தோணியில ஏத்தி அக்கறைக்கு கூட்டிட்டு போனது. அதே கடவுள் தானே குட்டிமா கையில சக்தியுள்ள ஒரு மருந்தையும் கொடுத்தது. கடவுளோட சிவலிங்கத்துல இருந்து ஒரு கயிறு கட்டி விடுறதுனால என்ன ஆயிட போகுது? கடவுள் கண்ணு திறக்காம இருந்துருவாரா இல்ல கண்டுக்காம இருந்துருவாரா? என்னோட குட்டிமா வேதாவோட மனசுல இருக்கிற கவலையை போக்குறதுக்கு நான் ஒரு கதை சொல்லி தரட்டுமா? வேண்டாம், எனக்கு கதையெல்லாம் சொல்ல வேண்டாம். கண்டிப்பா நீ கேட்கணும். இந்த கதையை கேட்டு முடிக்கும் போது வேதாவுக்கு புரியும். ஒருத்தருக்கு மனசார தீங்கு பண்ணணும்னு நினைச்சா அப்புறம் என்ன நடக்கும்னு புரியும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாட்டுல 2 உயிர் தோழர்கள் இருந்தாங்க. அதுல ஒருத்தரோட பேரு ரங்கன், இன்னொருத்தரோட பேரு குங்கன். குழந்தையில இருந்தே அவங்க ஒன்னாதான் இருந்தாங்க. கிடைக்கிறதெல்லாம் அவங்க பங்கு போட்டுப்பாங்க. அவங்க கனவெல்லாம் மனசுல வச்சு சுத்திட்டு இருந்த ஒரு நாள், ரங்கா, எத்தனையோ ஊரை நம்ம சுத்தி பார்த்தோம், நிறைய வேலை செஞ்சோம். ஆனா சாப்பாட்டுக்கான வழியை தவிர வேற எதுவும் சம்பாதிக்க நம்மளால முடியலையே. அதுக்கெல்லாம் ஒரு யோகம் வேணாமா? ஒரு வேளை கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் நமக்கு நடக்கலாம். ஆமா, வயசெல்லாம் போனதுக்கு அப்புறம் காசு கிடைச்சு நமக்கு என்ன பிரயோஜனம் சொல்லு? தப்பான வழியில காசு சம்பாதிக்கிறவங்க எவ்வளவு சந்தோஷமா வாழ்றாங்க. அப்படியெல்லாம் யோசிக்காத குங்கா. நேரான வழியில சம்பாதிக்காத எதுவும் தங்காது நம்ம கிட்ட, தெரியும்ல உனக்கு. எனக்கு எப்படியாவது பணம் சம்பாதிச்சுதான் ஆகணும். அப்புறம் ராஜா மாதிரி நான் வாழணும். எல்லா சுகத்தையும் நான் அனுபவிக்கணும். பேராசை கூடாது. ஒருவேளை நம்ம கிட்ட நிறைய காசு பொருள் வந்தாலும் அதை இல்லாதவங்க கிட்ட பகிர்ந்து கொடுக்கணும். ஐயோ, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நீ சொல்ற இந்த பாவப்பட்டவங்க எல்லாம் நம்ம கஷ்டப்படும் போது கூட வந்திருக்காங்களா? இல்ல நமக்கு உதவி பண்ணாங்களா? அப்புறம் எதுக்காக நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணணும்? நல்லதை மட்டும் யோசி. நம்ம யோசிக்கிற எல்லாத்தையும் கடவுள் பார்க்கவும் கேட்கவும் செய்வார். நிறைய பணம் வந்ததுன்னா கடவுளுக்கு நிறைய காணிக்க போடலாம்ல. அப்படி பண்ணா கடவுள் நம்மளுக்கு அருள் கொடுப்பாங்கல்ல. அத நினைச்சு எனக்கு பயம் இல்ல. உன்னோட எண்ணம் எல்லாம் ரொம்ப மாறி போயிருக்கு. நீ வா. இதென்ன ஒரு துணி முடிச்சு? யார் கையில இருந்தாவது விழுந்திருக்கும். ஐயோ, அப்படின்னா அவங்க வருத்தத்துல இருப்பாங்களே. நம்ம வந்த வழியில யாரையும் பார்க்கவும் இல்லை. எதுக்கும் பக்கத்துல இருக்கிற விடுதியில ஒப்படைச்சு இதை கொடுக்க சொல்லலாம்.
நீ முதல்ல அதை திறந்து பாரு, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அது தப்பு இல்லையா? அதெல்லாம் ஒரு தப்பும் இல்ல, நீ என்கிட்ட கொடு, நான் என்னன்னு பாக்குறேன். ரங்கா, இது விலை உயர்ந்த வைரங்கள். ஆமா, யாரோ கையில இருந்து தொலைச்சிட்டாங்க போல இருக்கு. இல்ல, யாரும் தொலைச்சதெல்லாம் இல்ல, நம்ம கஷ்டத்தை பார்த்து கடவுள் நமக்காக கொடுத்தது இது. அது இல்ல, இங்க யாரும் இல்ல, நமக்கு இது கிடைச்சது யாருக்கும் தெரிய வேண்டாம். நம்மளோட கஷ்டம்லாம் இதோட முடிஞ்சது ரங்கா. இனிமே நம்ம பணக்காரங்கடா. அப்புறம் இந்த வைரங்களை அவங்க என்ன பண்ணாங்க? சொல்றேன். உலகத்துல எல்லாருக்கும் சொத்து தானே பெரிய பிரச்சனையா இருக்கு. அது நண்பர்களை பிரிச்சிரும், குடும்பத்தையும் பிரிச்சிரும். அதுக்கு காரணம் பணம் தான் எல்லாருக்கும் முக்கியம். குங்கன் ரங்கனை ஏமாத்திட்டானா? கையில கிடைச்ச வைரத்தை வச்சுக்கிட்டு குங்கனும் ரங்கனும் நிறைய விஷயத்த யோசிச்சாங்க. ரங்கனோட மனசு பூரா நல்ல எண்ணங்களா இருந்தது. குங்கன் அதுக்கு எதிரானவன். அத வித்து கிடைக்கிற காசுல இருந்து கொஞ்சம் கிடைக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிறத கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கறது தான் ரங்கனோட எண்ணம். ஆனா பேராசை பிடிச்ச குங்கன் என்ன பண்ணனா, யாருக்கும் எதுவும் கொடுக்க கூடாதுன்னு அடம் பிடிச்சாரு. அப்படி அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை அதிகமாச்சு. நல்ல விஷயத்த விட்டு கொடுக்க ரங்கன் தயாரா இல்ல, கெட்ட விஷயத்த விட்டு வர குங்கனும் ஒத்துக்கல. ராத்திரி முழுக்க அவங்க சண்டை நீண்டுகிட்டே போச்சு. கடைசியில யாரு ஜெயிச்சா? யாரும் ஜெயிக்கல. கடைசியில அடம் பிடிக்கிற குங்கன் கிட்ட ரங்கன் என்ன சொன்னான்னா, நீ இப்படியே அடம் பிடிச்சனா வைரம் கிடைச்ச விஷயத்த நாட்டை ஆடுற ராஜா கிட்ட சொல்லிடுவேன்னு, அப்புறம் அதை நம்ம கிட்ட இருந்து வாங்கி ஏழைகளுக்கு அவர் கொடுத்துருவாருன்னு சொன்னான். அப்பதான் குங்கன் கொஞ்சம் அமைதியானா. கிடைச்ச வைரங்களை ரங்கன் தன்னுடைய பைக்குள்ளேயே வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் அவங்க தூங்க ஆரம்பிச்சாங்க. குங்கன் கெட்டவன் தானே. ராத்திரி ரங்கன் ஏதாவது பண்ணிருப்பானா? பணம் இல்லையா, பண்ணாததெல்லாம் பண்ண வைக்கும். நடுராத்திரி ஆனதும் குங்கன் மெதுவா எழுந்திருச்சான். ரங்கா, ஏய் ரங்கா, எழுந்துடா. என்ன? நம்ம 2 பேரும் சண்டை போட்டதுனால தானே நீ சாப்பாடு வேண்டான்னு சொல்லி தூங்கிட்ட. எனக்கு அதை நினைச்சு தூக்கமே வரல. எத்தனையோ வருஷமா நம்ம ஒன்னாவே சுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு கொஞ்சம் வைரம் கிடைச்சிருக்கு. அதை பார்த்ததும்
எனக்கு கொஞ்சம் பேராசை வந்துருச்சு. ஆனா நீ சொன்னதுதான் நிஜம். நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மற்றத ஏழைங்களுக்கு கொடுக்கறது தான் நல்லது. குங்கா, உன் நட்பை விட பெருசா இந்த குங்கனுக்கு வேற என்ன இருக்கு? நாளைக்கு விடிஞ்சதும் நீ முடிவு பண்ண மாதிரி எல்லாமே பண்ணலாம். குங்கா, இப்போவாவது உன் மனசை மாத்திக்கிட்டேயே. நம்ம அப்படி ஒரு நல்லது பண்ணா அதுக்கான பலன் கடவுள்கிட்ட இருந்து கண்டிப்பா கிடைக்கும். இப்போ இந்த பழத்தையாவது சாப்பிடலாம்ல, பட்னியா தானே இருக்க. இந்த நேரத்துல சாப்பிடணுமா? என்னோட நிம்மதிக்காகவாவது இத சாப்பிடு. இந்தா. இப்ப நீ நிம்மதியா படுத்து தூங்கு. நானும் தூங்க போறேன். உன்ன மாதிரி ஒரு நல்ல நண்பன் வேற யாருக்கும் கிடைக்காது குங்கா. உன்னை பத்தி நானும் அப்படிதான்டா நினைக்கிறேன். படுத்துக்கோ, நாளைக்கு சீக்கிரமா எழுந்திருக்கணும். நாளைக்கு பொழுது விடியட்டும். உன்னோட உதவிக்கான பதில நான் உனக்கு கொடுக்குறேன். அப்புறம் காலையில என்ன நடந்தது? காலையில விடிஞ்சதுமே குங்கன் ரங்கனை எழுப்புனான். நம்ம சீக்கிரமாவே வைரத்தை கொண்டு போய் விக்கணும்னு சொன்னான். அப்புறம் உன் பையில இருக்கிற வைரத்தை எடுன்னு ரங்கன் கிட்ட அவன் சொன்னான். பாவம் ரங்கன், பைக்குள்ள முழுசா தேடி பார்த்தோம், அதுக்குள்ள வைரம் இல்லவே இல்ல. அது ரங்கனோட வயித்துக்குள்ள தானே இருக்கு. ஆமா, ரங்கனுக்கும் குங்கனுக்கும் பெரிய சண்டை நடந்துச்சு. நல்லவ மாதிரி நடிச்சு எல்லா வைரத்தையும் ரங்கன் திருடிட்டான்னு குங்கன் சொன்னான். அவங்களுக்குள்ள இருந்த அந்த சண்டை கைகலப்பு சண்டையா மாறிடுச்சு. கடைசியா குங்கன் என்ன பண்ணான்னு தெரியுமா? ராஜாவுக்கு முன்னாடி போய் இந்த விஷயத்த சொன்னான். குங்கன் ரங்கனை பத்தி ராஜா கிட்ட இந்த வைரத்தை பத்தின விஷயத்தெல்லாம் சொன்னான். நான் இவ்ளோ வருஷமா கஷ்டப்பட்டு உழைச்ச வைரங்களை பாதுகாப்பா இருக்கிறதுக்காக ரங்கன் கிட்ட ஒப்படைச்சதா சொன்னான். அப்புறம் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ராஜா ரங்கனையும் குங்கனையும் கூர்ந்து கவனிச்சாரு. அப்புறம் குங்கன் கிட்ட கேட்டாரு, தொலைஞ்சு போன வைரத்தை ரங்கன் முழுங்கினத நீ பார்த்தன்னு சொல்ற, ஆனா நான் அப்படியெல்லாம் செய்யலன்னு ரங்கன் சொல்றான். அப்போ ராஜா சொன்னாரு, நம்ம ஒரு வைத்தியரை கூப்பிடலாம். அவர் வந்து எதையாவது கொடுத்து ரங்கன் வயித்துல என்ன இருக்குன்னு பாக்கட்டும். ரங்கனோட வயித்துல இருந்து வைரங்கள் கிடைச்சதுன்னா அந்த நிமிஷமே ரங்கனோட தலைய வெட்டி போட்டுருவேன்னு சொன்னாரு. ரங்கனோட தலைய வெட்டிடுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் குங்கன் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வைத்தியர் வரதுக்காக காத்துட்டு இருந்தாங்க. அப்போதான் அங்க ஒரு அதிசயம் நடந்தது. என்னது? ரங்கன் ஒரு சிறந்த சிவபக்தனா இருந்தான். தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ரங்கன் சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டாரு. அப்போ அவங்க காத்துட்டு இருக்கும் போது அவங்க முன்னாடி ராஜா சொன்ன அந்த வைத்தியர் வந்தாரு. அது யாரா இருக்கும்? யாரு? காத்துட்டு இருந்த அவங்க எல்லாருக்கும் முன்னாடி வைத்தியரா வந்தது யாருன்னா சாட்சாத் பரமசிவன் தான். தன்னுடைய பரம பக்தனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினைச்சு அவரு முடிவு பண்ணாரு. விலை உயர்ந்த வைரங்களை ரங்கம் முழுங்கிட்டான்னு தான் புகார். ஆனா ரங்கன் அதை இல்லன்னு சொல்றான். ரங்கனோட வயித்துல வைரம் இருக்குன்னா அத வெளியே எடுக்க முடியாதா வைத்தியரை? இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நாளா நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்களே. சுயமா யோசிக்கிறதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணுங்கிறதா என்னுடைய கருத்து. இல்ல, ஒரு நிமிஷம் கூட கொடுக்க முடியாது. இவன் பண்ணது தப்பு. விடிகாலையிலேயே நான் இதை கண்டுபிடிக்காம இருந்திருந்தேன்னா இவன் தப்பிச்சிருப்பான். என்னோட பையில ரத்னங்களை காணோன்றது உண்மைதான். அது என்னோட வயித்துல இருக்குன்னா அதை கண்டுபிடிங்க ஐயா. ரங்கன் சொல்றதுல எனக்கு உண்மை இருக்க மாதிரி தோணுது. அப்ப நான் போய் சொல்றேன், நீங்க சொல்றீங்களா? உங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னா இங்க இருந்து போங்க.
ஐயா கிட்ட வேற நிறைய வழி இருக்குல்ல. இல்லன்னா இவன் சொன்ன மாதிரி இவன் வயிறை கிழிச்சு பாருங்க. அதுக்கு அர்த்தம் ரங்கன் இறந்தே போனாலும் குங்கனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படிதானே? என்ன ஏமாத்திட்டான்ல. எல்லாம் தான் மட்டும் அடையணும்னு ஆசைப்பட்டவன் தானே. நடக்கட்டும். இப்ப என்ன பண்றதுன்னு நீங்க சொல்லுங்க. வைரங்கள் வயித்துல இருக்குன்னா இப்போ உனக்கு தாங்க முடியாத வயிறு வலி வரும். சத்தமா கத்த ஆரம்பிப்பீங்க. உயிரை பறிபோகக்கூடிய நிலைமை கூட ஏற்படும். ஐயோ ஐயோ என் வயிறு வலிக்குது. என் வயிறு வலிக்குது. ஐயோ என் வயிறு வலிக்குது. ஆக முடியல. என்னோட வயிறு வலிக்குது. ஐயோ தாங்க முடியலையே. ஐயோ என்ன ஆச்சு குங்கன் உங்களுக்கு? என் வயிறு வலி என்னால தாங்க முடியல. ஐயோ என் வயிறே வெடிச்சிடுற மாதிரி இருக்கு. என்னால தாங்க முடியல. வைத்தியர் சொன்னது வைரம் வயித்துல இருக்கிறவங்க கத்துவாங்கன்னு தானே? குங்கன் கத்துறதுக்கு காரணம் என்னன்னு தெரியாத. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா குங்கனை நானே பரிசோதிக்கிறேன். எதுக்கு தயங்குறீங்க? சீக்கிரம் சோதிங்க. வயிறெல்லாம் எரியுது. நான் இறந்து போயிடுவேன். கொஞ்சம் சீக்கிரம் பரிசோதனை பண்ணுங்க. ஐயோ என்ன குங்க, நான் சொன்னது சரிதானே? வைரங்கள் வயித்துல இருக்க ஆள் கத்துவார்னு நான் சொன்னது சரிதானே? ஐயா, என் வயித்துக்குள்ள எப்படி வைரம் வந்ததுன்னு எனக்கு தெரியாது. நீ ஒரு வார்த்தை பேசாத. இவ்வளவு பெரிய சதி பண்ணிட்டு உயிர் நண்பனுக்கு மரணம் நிகழ்ந்தா கூட பரவாயில்லன்னு நினைச்ச உனக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும். ஐயோ ஐயா, நான் ரங்கனுக்கு துரோகம் பண்ணிட்டேன். நேத்திக்கு ராத்திரி பழத்துக்குள்ள வைரத்தை வச்சு நான் தான் ரங்கனை சாப்பிட சொன்னேன். ஆனா அது எப்படி ஏன் வயித்துக்குள்ள வந்ததுன்னு எனக்கு தெரியாது. தப்பு பண்ணவனோட விளக்கத்தை கேட்க எனக்கு விருப்பம் இல்ல. அதுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல. நீ செஞ்ச இந்த கேவலமான காரியத்துக்கு உனக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும். ஐயா, நான் சொல்றது. ஐயா, நீங்க மன்னிச்சிருங்க. உங்கன் செஞ்சது தப்புதான். ஆனா அந்த தப்பை திருத்தி வாழ்றதுக்கு என் நண்பனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இது என்னோட தாழ்மையான கோரிக்கை. கேட்டுச்சா? நீ செஞ்சது துரோகம்னாலும் நண்பனை மன்னிக்க சொல்றான். குங்கா, நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கூட இருக்கவனுக்கு துரோகம் செய்யணும்னு நினைச்சா உனக்கு மேல ஒரு கண்ணு இருக்கு. அதை ஏமாத்துறதுக்கு உன்னால முடியாது. விடுங்க அவன. எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. கடவுளை மறந்ததுக்கு, என்னோட நண்பனை மறந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். என்ன தயவு செய்து மன்னிச்சு, தயவு செய்து மன்னிச்சு.
உனக்கு போய் துரோகம் பண்ணிட்டேனடா, என்ன மன்னிச்சிடுறா. கொங்கனோடையும் ரெங்கனோடைய கதை எதுக்காக சன்னியாசினியம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு இப்ப புரிஞ்சுதா? வேணும்னே ஒரு ஆள் துரோகம் பண்ணணும்னு நினைச்சா அத கடவுள் பாத்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. நீங்க வேணா பாருங்க, கடவுளோட வாசலுக்கு போனதும் மல்லியம்மாவுக்கும் குட்டிமாவுக்கும் துரோகம் பண்ண நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். நாளைக்கு காலையில தானே புறப்படணும். நம்ம அங்க போகும்போது தோணிக்காரரோட வேஷத்துல கடவுளும் வருவாராமா? தெரியாது. தோணிக்காரனோட வேஷத்துல வரலனா என்ன? இந்த உலகம் முழுவதும் கடவுள் இருக்காருல குட்டிமா. நீங்க 2 பேரும் நடந்து போற ஒரு சுவடிலையும் கடவுளோட அருள் இருக்கும். அதுதான் பக்தர்களுக்கும் கடவுளுக்கும் இடையில இருக்கிற அன்பு. நீயும் வருவியா வேதா எங்க கூட? அப்பா கிட்ட கேட்டுட்டு நானும் வரேன் உங்க கூட. அப்பா கிட்ட எப்படியாவது ஒத்துக்க வச்சிரு. வேதா கண்டிப்பா வரணும் எங்க கூட. அங்க எல்லாரும் சொல்ற மாதிரி கழுத்துல கயிறு கட்டி நான் செத்து போயிட்டேனா, நான் என்னோட வேதாவை பார்த்துட்டே செத்துடலால. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.